2024 தேசிய கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல நிலையான நிதி நிலையை பதிவு செய்திருக்கும் HRD Corp என்னும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக குழுவை MEF மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு பாராட்டியுள்ளது. HRD Corp நிறுவனம் நிலையான நிதி வளத்தை கொண்டுள்ளதோடு நாட்டில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து மனித மூலதன பயிற்சி திட்டங்களையும் வழங்கி வருவதாக மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ஷேட் உசேன் ஷேட் உஸ்மான் கூறியுள்ளார். தொழிலாளர்களின் திறன் மற்றும் நிபுணத்துவத்தை மேம்படுத்த உதவும் நிறுவனத்தின் அந்நடவடிக்கை முதலாளிமார்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியாக அமையும். அதற்கு ஷவுல் அமித் தலைமையிலான HRD Corp நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட ஷேட் உசேன் அதற்கு தமது தரப்பிலிருந்து முதலாளிகள் முழு ஆதரவை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரை HRD Corp நிறுவனம் 389.95 மில்லியன் ரிங்கிட் ஒட்டுமொத்த லாபத்தை பதிவு செய்துள்ளதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தேசிய கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் நடைமுறைகளை பின்பற்றாததால் அந்நிறுவனத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவ தரப்பினரின் விசாரணைக்கு உட்படுத்துமாறு தேசிய கணக்காய்வாளர் மனிதவள அமைச்சுக்கு பரிந்துரை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.